மதுரையின் மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் மாமதுரை விழா 4 நாட்கள் நடைபெறும் விழாவை காணொளி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மதுரையை மதுரைக்காரர்கள் மட்டுமல்ல எல்லோரும் போற்றலாம், பழமை மாறாமல் ஊர்களை பாதுகாப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ரெப்போ வட்டி விகிதம் 6.5% தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்த தாஸ் அறிவிப்பு. வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இருக்காது. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்கிறார். பொறியியல் படிப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் விவரங்களை விற்பனை செய்த விவகாரம் சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்க முடிவு செய்துள்ளதாக தொழில்நுட்ப கல்வி ஆணையர் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் கூடுதலாக 100 அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை. உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல். பணியிடை நீக்கத்தை எதிர்த்து மருத்துவர் சுப்பையா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். ஆபாச வீடியோவில் இருப்பது மருத்துவர் சுப்பையா இல்லை என்ற மனுதாரரின் வாதத்தை ஏற்க மறுப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு காவிரியில் 11,000 கன அடி நீர் திறப்பு. நீர்பிடிப்பு பகுதியில் மழையின் அளவு குறைந்துள்ளதால் நீர்வரத்து குறைந்தது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 23 நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்க அனுமதி. பரிசலை தொடங்கி வைத்து பயணம் செய்தார் பெண்ணாகரம் எம்எல்ஏ ஜி.கே. மணி. நீர்வரத்து அதிகரிப்பால் கடல் போல் காட்சியளிக்கும் வைகை அணை. அணையின் நீர்மட்டம் 57 அடியாக உயர்ந்துள்ளதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி. வயநாடு நிலச்சரிவில் பலியானவர்கள் எண்ணிக்கை 417 உயர்வு. மாயமானவர்களை தேடும் பணி 10வது நாளாக தொடர்ந்து தீவிரம். 16 முகாம்களில் 1968 பேர் தங்கியுள்ளதாக தகவல். திருமணமான ஒரே நாளில் காதல் தம்பதி ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம். கர்நாடகாவில் நிகழ்ந்த பயங்கரம். மணமகள் உயிரிழப்பு, மணமகனுக்கு தீவிர சிகிச்சை. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள தலைவர்களின் சிலைகள் கருப்பு நிறத்திலிருந்து தங்க நிறத்திற்கு மாற்றம். பறவைகள் எச்சம் அதிகரிப்பால் 20.75 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக வண்ணம் மாற்றப்பட்டது. புதுச்சேரியில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ. காய்கறிகளால் ஆன உடைகளுடன் ஒய்யாரமாக நடந்து வந்த பெண்கள். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 50,800 ரூபாய்க்கு விற்பனை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது புவி நோக்கு செயற்கைக்கோள். பேரிடர் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளும் என இஸ்ரோ தகவல். மேற்கு வங்க மாநில எல்லை வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற வங்கதேசத்தினர் தடுத்து நிறுத்தம். எல்லையில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பு.
கமலா ஹாரிஸின் பிரச்சார கூட்டத்தில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் கண்டன குரல். எல்லோருடைய குரல்களும் முக்கியம் என கூறி அமைதிப்படுத்திய கமலா ஹாரிஸ். மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகட் அறிவிப்பு. இதற்கு மேல் போராட தன்னிடம் பலம் இல்லை என உருக்கம். ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகட் மேல்முறையீடு. விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு. வினேஷ் போகட் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவரை போலத்தான் வரவேற்கப்படுவார். வெள்ளிப் பதக்கம் வென்றவருக்கு அரசு அளிக்கும் மரியாதை மற்றும் வெகுமதிகள் வழங்கப்படும் என ஹரியானா முதல்வர் ஷைனி அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டி. மீண்டும் தங்கம் வென்று வரலாறு படைப்பாரா நீரஜ் சோப்ரா என எதிர்பார்ப்பு.